அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு சுனபா யோகம் எப்படி அமையும் அப்படின்றது பார்ப்போம். பொதுவாக இது ராசியின் அடிப்படையில் வச்சு இந்த யோகம் கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது சாராவடி அப்படின்னக்கூடிய ஜோதிட புத்தகத்தினுடைய பழமையான நூல் இது குறிப்பிடுது. அப்படி இருக்கும்போது இந்த சுனபா யோகம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசிக்கு பொதுவாக நம்ம இப்போ மேஷ ராசி மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி சந்திரன் இருக்கிறதுனால அதை மேஷ ராசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஜோதிடத்துடைய அடிப்படை கருத்து தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அது ஒருத்தருடைய ராசி எடுத்துக்கப்படும். இன்னொன்று உடல் காரகனும் கூட. இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 2வது வீட்டில், அதாவது ரிஷபத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் அது சுப யோகமாக அமையும். அதாவது மேஷ ராசிக்கு 2வது வீட்டில் ரிஷப ராசியில் குரு அல்லது சுக்கிரன் அமைந்தால் அது சுனபா யோகம் அப்படின்னப்படும். இந்த யோகத்தினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராசிக்காரருக்கு பொருளாதார ரீதியாக தங்கு தடை இல்லாமல் இவர் செய்யக்கூடிய செயலுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கூட இருப்பாங்கன்னு அர்த்தம். இது இல்லாமல் அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது அசுப சுனபா யோகம் எனப்படும். இவங்க பிறந்த ஊரில் இவங்களுக்கு உதவி கிடைக்காது. வெளியூரில் போனாலோ வெளியிடங்களில் வேலை செய்தாலோ தான் இவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இதில் இன்னும் நம்ம முக்கியமாக குறிப்பாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தசா காலங்களில் இது கொஞ்சம் வலிமையாக வேலை செய்யும். இருந்தாலும் அந்த சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் இந்த நபர்களுக்கு. இப்போ மேஷ ராசி ரொம்ப மூர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதுவும் இல்லாமல் என்னென்னா, திருமணத்துக்கு பிறகு யோகம் கிடைக்கக்கூடிய ராசிகளில் ரொம்ப முக்கியமான ராசி மேஷ ராசி. சிலருக்கு அப்படிலாம் இருக்காது. திருமணம் நடந்தால் தான் அந்த யோகம் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு தான் நிறைய அந்த யோக பலன்களை இவங்க அனுபவிப்பாங்க. அடுத்தது வேறு ஒரு ராசிக்கு நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.